வணக்கம் அன்புள்ளவர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளும் முக்கியமான பதிவுகளை மட்டும்தான் நம்ம பதிவிட்டு வருகிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாந்திரிக பயிற்சியில் அருள்வாக்கு சொல்ல முடியுமா, இல்லை அருள்வாக்கு சார்ந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் சாமி ஆடுறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்க தான் இப்போ நம்மகிட்ட முக்கியமாக வந்துட்டு இருக்காங்க. கருப்பசாமி பெரிய பெரிய அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் நம்மகிட்ட சில சூட்சமான விஷயங்களை கற்றுட்டு போயிருக்காங்க. அந்த கற்றுட்டு போன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் முன்ன வந்தாலே எதுக்கு வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொல்லக்கூடிய நினைவாற்றல். அதுக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய சுய நினைவு இல்லாமல் அவங்க அருள் சொல்லக்கூடிய அந்த அருள் தீட்சை இறக்கிறது. அதாவது சும்மா சொன்னோம் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது, அருள் தீட்சை இறக்கிறது. தீட்சை இறக்கி அந்த தீட்சையின் மூலயமா அந்த சாமியை இப்போ ஒரு 2 மணி நேரம் அவர் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த 2 மணி நேரம் அவருக்கு எந்த ஒரு சுயநினைவும் இருக்காது. அருள்வாக்கு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன அருள் சொன்னோம் அப்படிங்கிற விஷயங்களே தெரிஞ்சிடும். இதுக்கு சில வித்தைகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். அந்த சாமியினுடைய தீட்சை அது எல்லாத்தையுமே நமக்கு அருள் சொல்லி, முக்கியமாக சொல்ல போனால் இது எல்லாமே நேரடி வகுப்பு தான். நேரில் தான் செஞ்சு பார்க்க முடியும். எப்படி நீச்சல் பழகலாம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆன்லைனில் படிக்க முடியாதோ, அதே மாதிரி இது நேரில் செஞ்சு அவங்க உணர்வுபூர்வமாக உணரணும். அந்த சாமி வரணும், அவங்க உடம்புல முழுமையாக இறக்கி அந்த பவர் கொடுக்கறது இது ஒரு வித்தை. 2வது சில குட்டிச்சாத்தான வித்தைகள் இருக்குது, அது அப்பாற்பட்ட விஷயங்கள். இதுதான் இந்த தெய்வத்தினுடைய அருள்வாக்கு சொல்லக்கூடிய சில சூட்சம். அருள்வாக்கு சொல்லணும்னா என்ன பண்ணணும், அருள் அவங்க எந்த சாமியாக இருந்தாலும் சரி அந்த சாமியை அவங்க உடம்புல இறக்கி அதை நம்ம வெளிப்படுத்தி அவங்ககிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கொண்டு போகிறோம். நண்பர்களே, அவங்களோட ஒரு நாளைக்கு 100 பேர் 1000 பேர் வந்தால் எப்படி அருள்வாக்கம் பண்ணணும், அந்த சாமி வர்றது, அதில் சில ரகசியங்கள் இருக்குது. அதை நாங்கள் அந்த பயிற்சி வகுப்பில் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்போம். இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கு பாடமாக வராது. சும்மா தன்னை இல்லை அவங்க அருள்வாக்கும் வேணும், எங்களுக்கு சில மாந்திரிக வித்தைகள் படிக்கணும் அப்படின்னா அது வேற பயிற்சி. அதையும் சேர்ந்து அவங்க படிச்சுக்கலாம். அதை படிச்சுக்கணும்னா கட்டக்கூடிய மந்திரங்கள் என்ன, சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அருள்வாக்கும் அவங்க நினச்ச தெய்வங்களும் அவங்களுக்கு ஒத்துழைக்க மாதிரி பண்ணி தருவோம். நண்பர்களே, எல்லாரும் வாங்க, பலம் அடைங்க. நன்றி, வணக்கம்.